ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்மளுக்கு உடம்பு முடியலைனாலும் நல்ல நாள், பெரிய நாள் வந்தா வீடு வாசல் சுத்தம் பண்ணி தான் ஆகணுங்க. அதுவும் நமக்கு அந்த வேலைய தொடுற வரைக்கும் தான் நம்ம உடம்பு வலி தெரியுங்க. வேலைய தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வேலைய முடிக்கிற வரைக்கும் அந்த வலிலாம் எங்கே தான் போகும்னே தெரியாது. அப்புறம் வேலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு அவ்வளோ டயர்டா இருக்குங்க. இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா, அவர் நல்லபடியா இருக்கும்போது வாங்குனதுங்க. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டர் மூளைக்கு மூளை ஸ்பீக்கர கட்டி விட்டு டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுட்ருக்குங்க பாட்ட போட்டுட்டு. "சிக்கன் எடுத்துட்டு வரேன் செஞ்சு குடு சசி" அப்படின்னாருங்க. "இப்பதான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணியிருக்குது. சிக்கன்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்" அப்படின்னாங்க. "நீ தக்காளி வெங்காயத்த மட்டும் அரிஞ்சு குடு. நானே வேணா செஞ்சுக்கிறேன். சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது" அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு குடுத்தேங்க. இன்னைக்கு அடுப்படியிலேருந்து அவரே தாங்க எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாரு. அவர் சின்ன வயசுல ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்காருங்க. அதனால சமைக்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அப்புறம் சாயந்தரம் போல கடைக்கு போய் எப்பவும் போல ரூ. 50 காய் ஒரு 2 கிலோ வாங்கியாச்சுங்க. ஒரு ஜிமிக்கியோட வளையம் வந்து உட்டு போச்சுங்க. அதனால கழட்டி வச்சிருந்தேன். சரி பத்த வைக்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தேன். பார்த்தா இன்னொரு ஜிமிக்கியுமே அதுவுமே ஜாயிண்ட் உடையிற மாரி தான் இருந்ததுங்க. அதனால 2 ஜிமிக்கியுமே பத்த வச்சுட்டு வந்தாச்சுங்க. ஆடி 18க்கு போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அவரோட சட்டைய தான் அவர் போட்டு அடிச்சுட்டாருங்க. அதனால அவருக்கு ஒரு சட்டை 1 மட்டும் வாங்கியாச்சுங்க. குப்பை பாக்ஸ் 2 எடுத்துட்டேங்க. ஏன்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2 தனித்தனியா பிரிச்சு போடணுங்களா. அதனால சரி இத்தன நாளா ஒரே டப்பால தான் போட்டுட்டு தனித்தனியா கையில எடுத்து பிரிச்சு போட்டுட்டு இருப்பேங்க. சரி 2 குப்பை டப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 குப்பை டப்பா வாங்கியாச்சுங்க. நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு தக்காளி தொக்கு வச்சு அவங்களுக்கு சாப்பிட குடுத்துட்டு, வாசலெல்லாம் சாணி போட்டு வழிச்சாச்சுங்க. இதோட வேலை முடிஞ்சாச்சுங்க. ஒரு நாள் வீட்ல இருந்தாலும் அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை சரியா இருக்குதுங்க.